இது எப்படின்னா, இது ஒரு கலவைனா ஒரு காய்கறி, எல்லா காய்கறியும் போட்டு ஒரு குருமா. பன்னீர், பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கலவையான ஒரு குருமா. சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டையை போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிட்டு, அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு, அதையும் நல்லா கொஞ்சம் அந்த வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா அந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் காயை போட்டு வதக்கிற வேண்டியதான். இந்த பீன்ஸையும் கேரட்டையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வழக்கம் போல் பொடியை போட்டு மசாலா போட்டுட்டு செத்த நேரம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த பீன்ஸையும் பன்னீரையும் தூக்கி கொட்டிட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு, அப்புறம் போதுமான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுட்டு, அந்த எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம்